உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். தொடர் கனமழை காரணமாக பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து ஆற்றங்கரையோர பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் வாழை மரங்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. அணையின் மொத்த கொள்ளளவான 110 அடியில் நீர்மட்டம் 100 அடியை எட்டியதால் அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டு ஆற்றின் கரையோர பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சிறுமுகை பேரூராட்சிக்குட்பட்ட லிங்காபுரம், காந்தவயல், மொக்கைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 200 ஏக்கர் வாழை மரங்கள் நீரில் மூழ்கி அழுகி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். ஏரிக்கல எங்களுக்கு பெரிய பிரச்சனை வர்றதுக்கு போக்குவரத்துக்கல்ல. இப்போ வாழையிலெல்லாம் தண்ணி பூந்துட்டு காயெல்லாம் எடுத்துகிட்டு போகிற பிடிக்கிறதுக்குள்ள பெரிய சிரமங்க. இப்போ பார்ஸ்குள்ளே வண்டி வளைச்சி விட்டுறதுன்னா அது ஒரு நாளே பொழப்பு கட்டு போகுதுங்க. இப்போ பரிசல் போட்டாலும் சிரமங்க. அதுவும் பரிசல் வந்தால் டைம் பரிசல் கிடைக்காது. போக்குவரத்துக்குள்ள பெரியான சிரமம். வருஷம் தண்ணி இப்படியே ஏறிட்டு இருக்குது. எங்களுக்கு வழி பிரச்சனை எல்லாமே சிக்கலாக இருக்குது. இப்போ நான் வாழை வெட்டலாம் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க? இது கொண்டு பர்சல் தாழே கொண்டு போகிறோங்க. வியாபாரி கூப்பிட வியாபாரம் டைமுக்கு வரதில்லை. காயெல்லாம் வெடிச்சு நிற்குது. தண்ணியிலெல்லாம் அழுகி நிற்கிது. காய் எடுக்கிறது கூட வியாபாரி வரதில்லை. கேட்டால் தண்ணி வளசு வரக்கு ஒரு நாள் ஆகுதுங்க, வர முடியாது, நீங்கள் கொண்டு கொடுங்குறாங்க. இது எல்லாமே எங்களுக்கு இழப்பிடுங்க. இது பார்த்து கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு ஒரு இது சகாயம் பண்ணணும். இது எங்களுக்கு கோரிக்கை. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.